மேலாள் இந்திய பிரதமர் சமூக நீதி காவலர் VP சிங் அவர்களின் நினைவு நாளான இன்று அவருடைய மகத்தான பங்களிப்பை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் கொடுத்த விலை எவராலும் ஈடு செய்ய இயலாத ஒன்றாகும். இந்திய பேரரசின் ஆட்சி அதிகாரத்தை சங் பரிவார்களிடம் பலியிட்டு சமூக நீதியை பாதுகாத்த ஒரு மகத்தான போராளி. ஆட்சியை கவிழ்ப்பார்கள் என்பது தெரிந்தே அதை பற்றி கவலைப்படாமல் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமையை நிலைநாட்டிய பெருமை VP சிங் அவர்களை சாரும். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது வீர வணக்கத்தை செலுத்துவதோடு அவர் பாதுகாத்த சமூக நீதிக்கு இன்றைக்கு பல முனைகளில் இருந்தும் பேராபத்து சூழ்ந்துள்ளது. சங் பரிவார்களின் அந்த சதியை முறியடித்து சமூக நீதியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் உள்ளது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறது. தேசிய அளவில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைய வேண்டும். சனாதன சக்திகளை வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைவு, ஜனநாயக சக்திகளின் ஒருங்கிணைவு இன்றியமையாதது என்பதை VP சிங் அவர்களின் நினைவு நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததாக அதிமுக அரசு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மத்திய அரசு நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் அந்த மாதிரி எந்த அறிக்கையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எதையுமே அனுப்பல தமிழக அரசு வந்து நோட்டிஃபிகேஷன். ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு ஆண்டுதோறும் பாராட்டு விழா வேற இதுக்கு நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிக்கை கொடுக்குறாங்களா? இல்லை, ஏற்கனவே கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அங்கே போச்சுன்னு சொல்றாங்க இவங்க. ஆனால் மத்திய அரசு வந்து நிராகரிக்க கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்ததுன்னு சொல்றாங்க இவங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த இதுவும் எங்களுக்கு வரல அப்படிங்கிறாங்க. இன்றைய இந்திய அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகிறது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதிலும் குறியாக இருக்கிறது. அந்த வரிசையிலே ஒன்றாகத்தான் இதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. அப்படித்தான் அதிமுக ஆட்சியின் போது சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு, பாஜக அரசு அதை மறுதளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு அரசு தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவும் இதற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். பாமக நிறுவனர் குறித்து தமிழக முதலமைச்சர் எது எது ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே சினிமா, அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வராங்க. இது வந்து சட்டத்தில் அப்படி இருக்கக்கூடாது, அப்படி எதுவுமே கிடையாது சொல்லி வந்து தெரிவிச்சிருக்காரு பாஜக தரப்புல. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரு தெரிவிக்கல, கொண்டு வரலாம் அப்படிங்கிறாரு. அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது அப்படின்ட்டு. அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படை கூறுகளுள் ஒன்று பன்மைத்துவம் என்பது, புளூரலிசம். பல கட்சிகள் இங்கே அதனால்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. பல மதங்கள் அதனால்தான் இங்கே சுதந்திரமாக இயங்குகின்றன.
பல மொழி பேசும் தேசிய இனங்களும் சுதந்திரமாக இங்கே வாழ முடிகிறது. அதற்கு காரணம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் பன்மைத்துவத்தை அடிப்படை கூறாக கொண்டிருப்பதுதான். அதை முற்றாக சிதைக்கிற ஒரு அரசியல் முயற்சிதான் ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே ஆட்சி என்கிற பாஜகவின் அரசியல் நிலைப்பாடுகளாகும். அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அது அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானது. சார், பாடகி இசை அவங்க வந்து முக்கியமான வந்து பில் எல்லாம் பாஸ் பண்ண போறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க. எதிர்கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு இந்த தொடரில் அதானி பிரச்சினை மிக முக்கியமானதாக பேசப்பட